ஹே மூவி லவ்வர்ஸ், வெல்கம் பேக். வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சைஃபை சர்வல் மூவியோட வந்திருக்கிறேன். ஒரு ரூம், அதோட பேரு எஸ்கேப் ரூம். உங்களை உள்ள போட்டு அடைச்சிருவாங்க. சில பல க்ளூஸ்லாம் கண்டுபிடிச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியே வரணும். அவ்வளோ ஈஸியாலாம் அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியாது. வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க வின்னர், வர முடியலன்னா நீங்க அங்கேயே சாக வேண்டியதான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரூம்குள்ள டார்கெட்ஸ் இருக்கும். ஆனா இது வரைக்கும் அந்த ரூம்குள்ள போனவங்க யாருமே எஸ்கேப் ஆனதே இல்லை. அந்த ரூம்குள்ள ஒரு 6 பேர் மாட்டிக்கிறாங்க. அவங்க 6 பேரும் அந்த ரூமை விட்டு வந்தாங்களா? இல்லாட்டா அந்த 6 பேர்ல எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? அப்படிங்கிறத நம்ம படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2019ல ரிலீஸ் ஆன த எஸ்கேப் ரூம். நான் உங்களில் ஒருவன் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த எஸ்கேப் ரூம்குள்ள ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அந்த ரூம்குள்ள இருக்கிற நாலா பக்கத்துல இருக்கிற செவரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கிட்டே வருது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவர் செத்துருவாரு. அவர் தப்பிக்கணும்னா அந்த மெயின் டோர்ல ஒரு பஸ்ல இருக்கு. அந்த பஸ்ல சால்வ் பண்ணா அந்த டோர் ஓபன் ஆயிரும். அவர் வெளியே போயிடலாம். அந்த ரூமோட சைஸும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது. அங்க இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறேன். அதுல எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு. அந்த ரூம்ல இருக்கிற ஒன்ன ஃபாலோ பண்ணி அது பச்சை கலர்ல இருக்குன்னு அதுல ஒரு க்ளூ போட்டிருக்கு. என்னது லைட்டை ஃபாலோ பண்ணி பச்சை கலர்ல ஒண்ணு இருக்குமா? என்னடா இருக்குன்னு சுத்தி முத்தி பார்க்கும் போதுல அந்த ரூம்ல ஒரு செல்ஃப்ல ஒரு பச்சை கலர் புக் இருக்குது. அதை எடுத்து பாக்குறான். அதுல க்ளூவா டைமை பத்தின சில மர்மமான விஷயங்கள் போட்டிருக்கு. என்னடா இது ஒண்ணுமே புரியலன்னு சுத்தி முத்தி பாக்குறான். டைம் அப்படின்னா அது கிளாக் தான். கிளாக் எதுவும் இருக்குமான்னு தேடி பாக்குறான். ஆனா அந்த ரூம்ல எந்த கிளாக்குமே இல்ல. அப்ப அந்த ரூம்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போதுல அந்த போட்டோஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல கையை நீட்டுறாங்க. சரி, இதான் க்ளூ. அவங்க கை நீட்டி இருக்கிற திசையெல்லாம் கிளாக்ல இருக்கிற முள்ளு திசையா கணக்கு போட்டுக்கிறான். இப்ப அவன் வேகமா ஓடி போய் அந்த டோர்ல இருக்கிற பசிலுக்கு இவன் கண்டுபிடிச்ச டைமை இங்க 2 வரும், இங்க 4 வரும், இங்க 6 வரும்னு அந்த டோர்ல இருக்கிற பசிலுக்கு எல்லாம் செட் பண்ணிருந்தான். ஆனா டோர் ஓபன் ஆகல. நான் தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேனே, எதுக்கு ஓபன் ஆகலன்னு கத்துறான். இருந்தாலும் அந்த ரூம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அவன் நிக்கிறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்குது. அவனையும் போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்கவன் பேரு பென். இவன் தப்பிச்சானா பிழைச்சானான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவன் அந்த ரூம்குள்ள எப்படி வந்தாங்கிறத பாத்துக்கலாம். அமெரிக்கால இருக்கிற ஒரு 3 பேத்துக்கு ஒரு டிஃப்ரெண்டான பசிலை கிஃப்ட் பண்றாங்க. அந்த பசிலை சால்வ் பண்ணாதான் உள்ள என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்கிட முடியும். இவன் ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், ரொம்ப புத்திசாலி. இவன் பேரு டேவிஸ். அடுத்த ஒரு பிசினஸ் மேன், இவன் பேரு ஜேசன். இவன் எதையுமே ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுவான். கடைசியா ஒரு ஷோரூம்ல ஸ்டோர் பாயா வேலை பார்க்கிற பென். இவனும் கொஞ்சம் ஷார்ப் தான். இந்த பசில் அமுச்சு விட்டுருக்க 3 பேருமே பயங்கரமான டேலண்டட். இப்போ டேவிஸ் அந்த பசிலை ரொம்ப நேரமா சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஏன்னா ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஜேசனும் அந்த பசிலை சால்வ் பண்ண ரொம்ப நேரமா போராடுறான். ஆனா அவனால முடியல. அவன் தூரத்துக்கு போட்டுருதான். பென்னும் ட்ரை பண்ணி பார்க்கறான். அவனாலே முடியல. அவனும் அந்த சுத்தில வச்சு அடிச்சு பார்க்கறான். ஆனா அது உடையிற மாதிரி தெரியல. அவனும் அதை தூரத்துக்கு போட்டுருதான். அத்த டைம்ல அந்த 3 பசில் பாக்ஸ்ல இருந்து ஒரு சின்ன இன்விடேஷன் வெளியே வருது. அதுல என்ன மெசேஜ் இருக்குன்னா, யாருமே தப்பிக்க முடியாத ஒரு எஸ்கேப் ரூம். அதுக்குள்ள போய் நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு $10,000 கிடைக்கும்னு அதுல ஒரு மெசேஜ் போட்டிருக்கு. ஆனா அந்த 3 பேத்துக்கும் அந்த பணத்தை விட ரூம்குள்ள போயிட்டு எப்படி தப்பிச்சு வரலாங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த 3 பேரும் அந்த மெசேஜ்ல போட்டிருந்த அட்ரஸ்க்கு போறாங்க. உள்ள பார்த்தா இவங்க 3 பேத்தை தவிர உள்ளக்க அமாண்டான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஒரு சோல்ஜர். மைக்குன்னு ஒருத்தர், அவர் ஒரு ட்ரக் டிரைவர். அடுத்து டேனின்னு ஒருத்தர் இருக்கான். இவன் பசல்லாம் சால்வ் பண்றதுல ஒரு கிங்னு சொல்லிக்கலாம். இப்போ மொத்தமா இவங்க 6 பேரும் அந்த சொன்ன அட்ரஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரூம்ல. ரொம்ப நேரமா அந்த ரூம்ல அந்த 6 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேமை பத்தின ரூல்ஸை பத்தி யாரும் சொல்ல வருவாங்கன்னு. ஆனா யாருமே வர்ற மாதிரி தெரியல. பென் நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்பி அந்த டோரை திறக்கிறான். ஆனா அந்த ஹேண்டில் கையோட புட்டுக்கிட்டு வந்துருது. அட கடவுளை, ஹேண்டில் உடச்சிட்டியான்னு வெளியே இருக்கிறவங்கள கத்தி கூப்பிடுறாங்க. யாராட்டும் வந்து கதவை திறப்பாங்கன்னு. ஆனா யாருமே வந்து திறக்கிற மாதிரி இல்ல. இப்போ அந்த டேனிங்கிறவன் அந்த டோர் லாக்க பார்த்துட்டு, காய்ஸ் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா எஸ்கேப் ரூம். இப்போ இருந்தே கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டோரோட லாக்லாம் உடையவே இல்லை. இதான் செட்டப். இந்த டோருக்கு இருக்கிறது ஒரு பசில் லாக். இந்த பஸ்ல சால்வ் பண்ணாதான் நம்மளால வெளியே போக முடியும். சரி, இங்க ஏதாவது க்ளூ கிடைக்கான்னு பாருங்கன்னு சொல்றான். எல்லாரும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடுறப்போ இந்த டேவிஸ்க்கு ஒரு ஃப்ளவர் பாட் கிடைக்குது. அதுல ஒரு ஏரோப்ளேன் சிம்பிள் போட்டிருக்கு. அதுல இன்னொரு கோட்டும் போட்டிருக்கு. நீங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்கிறத போட்டிருக்கு. அந்த ரூம்ல நிறைய டோர்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே செக்யூரிட்டி கோட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ மைக் தேடிட்டு இருக்கும் போதுல ஒரு புக் கிடைக்குது. அது உள்ள ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரும் இருக்குது. காய்ஸ், என் கைக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சிருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும் போதுல, ஆனா அங்க இருந்தவங்களுக்கு இதை வச்சு என்ன பண்ணனே தெரியல. அப்போ டேவிஸ் மைக் கையில இருக்கிற புக்ல 451ங்கிற நம்பர் போட்டிருக்கிறத பாக்குதா. அத ஒரு லாக்ல என்டர் பண்றா. சொல்ல போனா இது ஒரு ட்ராப். இவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு ட்ராப் ஓபன் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க இந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகணும். இப்போ டேவிஸ் என்டர் பண்ண அந்த தப்பான கோடுனால இந்த ரூம் ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹீட் எல்லாம் தாண்டி தான் அடுத்த க்ளூவை கண்டுபிடிக்கணும். ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த ரூம்ல அந்த சாவியை தேடுறாங்களா. சாவி கிடைக்கிற மாதிரியே இல்ல. அப்போ பென் சிலிண்டர் எடுத்து பார்க்கும் போதுல அது பிளாஸ்டிக்ல இருக்கு. இங்க இருக்கிற எல்லாமே ஃபேக்னு தூக்கி எறியும் போதுல டேவிஸ் அதுல ஒரு சாவி இருக்கிறத பாத்துருதா. இப்ப அந்த சாவியை வச்சு அந்த மெட்டல் டோரையும் திறக்க போறாங்க. இந்த டைம் தப்பாயிருச்சுன்னா நிலைமை இன்னுமே ரொம்ப மோசமாகும். இருந்தாலும் அந்த டோரை திறந்துருந்தாங்க. உள்ள பார்த்தா ஒரு பொம்மை இருக்கு. அது கையில ஒரு டெலிபோன் இருக்குது. ஜேசன் எடுத்து காதுல வைக்கிறான். இந்த உலகத்துல யாரும் எஸ்கேப் ஆக முடியாத எஸ்கேப் ரூம்க்கு நீங்க வந்திருக்கீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி விளையாடுங்கன்னு சொல்லும் போதுல எல்லாரும் ரூல்ஸா, அதை யாரா எங்க கிட்ட சொன்னீங்க? ரூல்ஸை சொன்னாதான்டா அதை ஃபாலோ பண்ண முடியும்னு திகைச்சு போய் நிக்கிறாங்க. சடனா அடுத்த ட்ராப் ஓப்பன் ஆயிருது. முன்ன விட இப்போ இந்த ரூம் ரொம்ப ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த
அந்த ஹீட்ட அவங்களால தாங்கவே முடியல. அவங்க போட்டிருந்த கோட் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டாங்க. இப்ப இந்த ஹீட்னால அமாண்டா தான் ரொம்ப பாதிப்பாகுறா. அவ ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இப்ப அந்த ரூம்குள்ள இருக்கிற ஒரு டேபிள்ல ஒரு பட்டன் இருக்கிறத அமாண்டா பார்க்குறா. அந்த பட்டன அழுத்தவும், அந்த ரூம்குள்ள ஒரு சின்ன டோர் ஓப்பன் ஆகுது. ஆனா கொஞ்சமா தான் ஓப்பன் ஆகுது. அந்த பட்டன ரிலீஸ் பண்ணவும் அந்த டோர் குளோஸ் ஆகிருது. இப்ப அந்த டேபிள்ல 6 பட்டன் இருக்கு. அந்த 6 பட்டனையும் நல்லா பிரஸ் பண்ணா அந்த டோர் ஃபுல்லாவே ஓப்பன் ஆகுது. ஆனா ரிலீஸ் பண்ணா ஃபுல்லா குளோஸ் ஆயிருது. இப்ப இதுல இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 6 பட்டனையும் அழுத்துனா தான் வெளிய போக முடியும். கடைசியா ஒருத்தன் எப்படியும் அந்த 6 பட்டனையும் அழுத்திட்டு இருந்தா தான் மீதி இருக்கிற 5 பேரும் வெளிய போக முடியும். ஜேசன் உள்ள வழியா போறான். வேற எதுவும் வழி இருக்குமான்னு. மீதி இருக்கிற 5 பேரும் அந்த பட்டன பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா வழியும் இருக்குது. ஆனா பயங்கரமா அத குளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க உள்ளக்க. இப்போ உள்ள இருக்கிற டோர ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவை. மைக் தான் ஒரு புக்ல இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்ல. அத ஜேசன் மைக்கிட்ட கேட்கறான். இப்போ மைக் அந்த டோர் வழியா உள்ள போய் அந்த ஸ்க்ரூ டிரைவர குடுக்குறான். இப்ப மீதி இருக்கிற 4 பேரும் அந்த ரூம்ல அடிக்கிற ஹீட் எல்லாம் பொறுத்துட்டு அந்த 4 பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேசன் மைக் கொண்டு வந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த உள்ள இருக்கிற டோரையும் திறந்துடுறான். இப்போ உள்ள அடிக்கிற ஹீட்னால அமண்டாக்கு பயங்கர தாகமாயிருது. இப்போ அந்த ரூம்ல ஒரு சின்ன வாட்டர் கண்டெய்னர் இருக்கு. அதுல இருந்து தண்ணிய அமண்டா நிறைய குடிச்சிருதா. இப்போ அமண்டாவால அந்த ரூம்குள்ள இருக்கிற ஹீட்ட தாங்கவே முடியல. அவள அந்த டோர் வழியா உள்ள போக சொல்றாங்க. மீதி இருக்கிற 3 பேரும் அந்த 6 பட்டன பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே எவ்வளவு நேரம் தான் அந்த பட்டன பிரஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? மீதி இருக்கிற 3 பேர் எப்படி வெளிய போக முடியும்னு டேவிஸ் ஒரு பிளான் பண்றா. ஒரு டம்ளர்ல தண்ணிய பிடிச்சிட்டு வந்து அந்த பட்டன் மேல வைக்கிறா. அந்த பட்டனும் பிரஸ் ஆகுது. காய்ஸ் இதான் செம்ம ஐடியா. எல்லாரும் ஆளுக்கு 2 டம்ளர்ல தண்ணிய கொண்டு வந்து பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இப்போ டேவிஸ் அங்க இருந்து தப்பிச்சு போயிருதா. இப்போ 6 பட்டனுக்கு 5 டம்ளர்ல தண்ணி ஃபில் பண்ணி அந்த பட்டன் மேல வச்சிருந்தாங்க. கடைசியா ஒரு டம்ளருக்கு தண்ணி இல்ல. ஏன்னா அமாண்டா தாகத்தால அந்த தண்ணிய ஃபுல்லா குடிச்சு காலி பண்ணிட்டா. 6 பட்டனுக்கு 5 பட்டன் தான் தண்ணி இருக்குது. இவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. சடனா அந்த டேபிளுக்கு மேல ரூஃப்ல இருந்து கேஸ் சிலிண்டர்ல இருந்து நெருப்பு எரியிற மாரி மேல இருந்து கீழ எரிஞ்சுகிட்டு இருக்குது. இப்போ உள்ள இருக்கிற வக்கையில 2 பேரும் செத்துருவாங்கன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பென் கிட்ட இருக்கிற சரக்க அந்த டம்ளர்ல ஊத்தி 6வது பட்டனே பிரஸ் பண்ண வச்சிருந்தாங்க. இப்போ அந்த டோரும் ஓப்பன்ல இருக்கு. மீதி இருக்கிற 2 பேருமே அந்த டோர் வழியா எஸ்கேப் ஆயிருந்தாங்க. அந்த 2 பேரும் எஸ்கேப் ஆன அடுத்த செகண்டே அந்த ரூம் மொத்தமா பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு சிதறிடுது. இப்ப சொல்லப்போனா ரூம்ல இருந்து 6 பேரும் எஸ்கேப் ஆகி அடுத்த ரூமுக்கு வந்துட்டாங்க. இந்த ரூமும் பஸ்ஸில் லாக் போட்டு பூட்டி தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அடுத்தடுத்த லெவல் கிராஸ் பண்ணாதான் இந்த மொத்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும். சரி இந்த ரூம் எப்படிடா திறக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜேசன் காய்ஸ் ரொம்ப சிம்பிளான பூட்டு தான். சாவி எங்கேயாட்டு இருக்கான்னு தேடுங்க மோஸ்ட்ல ஒரு பைக்குள்ள இருந்து அந்த சாவி எடுக்கிறாங்க. அதை திறந்தா அடுத்த ஒரு லாக் இருக்கு. ஆனா இந்த பூட்டை திறக்கிறதுக்கு சாவி கிடையாது, பாஸ்வேர்டு வேணும். அது 7 லெட்டர் கொண்ட பாஸ்வேர்டு வேணும். அந்த டைம்ல பென் அந்த ரூம்ல வால்ல ஒட்டி இருக்க சில மான் கொம்புகளை பாக்குறாரு. அந்த ரூம் லாக்குக்கு ஏத்தாப்புல 7 மான் கொம்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கொம்புக்கு கீழேயும் ஒவ்வொரு லெட்டர் எழுதி இருக்கு. அந்த 7 லெட்டரையும் நோட் பண்ணி அந்த லாக்ல போடுறாங்க. அந்த லாக்கும் ஓபன் ஆயிடுச்சு. அந்த கதவை திறந்து அடுத்த ரூம்குள்ள போறாங்க. பார்த்தா அடுத்த ஷாக் அவங்களுக்கு காத்திருக்குது. வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய பனி பிரதேசத்துல இருக்காங்க. என்னடா இவ்வளவு நேரம் கொதிக்கிற ரூம்ல இருந்து அடுத்து வெளியே வந்தா பனி பிரதேசம்னு எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறாங்க. அடிக்கிற குளிர யாராலையுமே இங்க தாங்கிக்க முடியல. இவங்க கிட்ட கோட்டும் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூம்ல வெக்கையா இருந்ததுனால அந்த கோட் எல்லாத்தையும் அந்த ரூம்லயே கழட்டி போட்டு வந்துட்டாங்க. அப்போ டேனி இது எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது குறுக்க ஒரு கண்ணாடி இருக்குது. அப்போதான் புரியுது இதுவும் அவங்க செட் பண்ண ஒரு ரூம் தான். டேனி அந்த கண்ணாடியில முட்டவுமே அந்த ரூமுக்கு ஏசி வென்டிலேஷன் ஓபன் ஆகுது. இருக்கிற குளிர் பத்தலன்னு அந்த வென்டிலேஷன் வழியா இன்னும் குளிர் காத்து வந்துகிட்டு இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் இன்னும் லோ ஆகிக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் சீக்கிரம் தப்பிக்கலன்னா எல்லாருமே செத்துருவாங்க. இப்போ எல்லாரும் தேட மோஸ்ட்ல அடுத்த ரூமுக்கு போறதுக்கு ஒரு டோரை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா சாவி எங்க இருக்குன்னு தெரியல. அப்படி சாவியை தேடிட்டு இருக்கும் மோஸ்ட்ல அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கோட்டு கிடைக்குது. இப்போ டேவிஸ்ங்கிற பொண்ணு தான் குளிர்ல ரொம்ப நடுங்கிட்டு இருக்க. அந்த கோட்டை டேவிஸ்ட கொடுத்துருந்தாங்க. பென் அந்த சாவி தேடிட்டு நடக்கும் போதுல அவன் கால் கடியில ஒரு பெரிய குழி உண்டாகிருது. சரி இந்த குழிக்குள்ளதான் சாவி இருக்கும். அந்த சாவி எடுக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு தேடுறாங்க எல்லாரும். அந்த டைம்ல இவங்க கையில ஒரு தூண்டில் கிடைக்குது. அந்த தூண்டில அந்த குழிகளை விட்டு தேடி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. அப்போ டேவிஸ் அங்க இருந்த ஒரு கரடி பொம்மையை பாக்குறா. அந்த பொம்மை வாய்க்குள்ள விட்டு தேட முச்சுல அவ கையில ஒரு பெரிய மேக்னெட் கிடைக்குது. இப்போ அந்த தூண்டில அந்த மேக்னெட்டை விட்டு அந்த குழிகளை விட்டு தேடுறாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே ஒரு பெரிய பாக்ஸ்குள்ள ஒரு சாவியோட அந்த பாக்ஸ் வெளியே வருது. ஆனா அந்த பாக்ஸுக்கு நடுவுல தான் அந்த சாவி இருக்குது. அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்குது. அந்த பாக்ஸ் எப்படி இல்லாம உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது உடையறாப்புல தெரியல. இப்போ அந்த பாக்ஸ்ல இருக்க ஐஸ் கியூபை மெல்ட் பண்ணாதான் உள்ள இருக்க சாவி எடுக்க முடியும். சரி இதை எப்படா மெல்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ பென்னுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு. அவங்ககிட்ட லைட்டரும் இருக்குது. பென் கிட்ட லைட்டர் கேட்கும் போதுல பென் அந்த லைட்டரை அவங்க கிட்ட தூக்கி எறியறான். டேனி அந்த லைட்டரை எடுக்க வரும்போதுல அவன் நின்னுட்டு இருந்த இடம் அப்படி உடஞ்சி உள்ளக்க போயிருது. சொல்ல போனா இப்போ டேனி அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருதான். டேனி அங்க இங்கமா நீச்சல் அடிச்சு வேற எங்கேயோ போயிருதா. ஆனா டேனியால வெளியே வரவே முடியல. கொஞ்ச நேரத்துல டேனியும் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே செத்துருதான். இப்போ இந்த சாவி எடுத்து வெளியே போனாதான் அந்த 5 பேர்த்தால உயிர் பிழைக்க முடியும். ஏன்னா அவ்வளவு குளிரா இருக்குது. சரி நம்ம பாடி டெம்பரேச்சர் வச்சு அந்த ஐஸ் பாக்ஸை மெல்ட் பண்ணாலும் எல்லாரும் அந்த பாக்ஸை பிடிச்சபடியே நிக்க
கண்டுபிடிக்காங்க. ஆனா அந்த ஐஸ் பாக்ஸ் அவ்வளோ சீக்கிரமா உருகுற மாரி இல்ல. டேவிஸ்லாம் மயங்கியே கீழ விழுந்துருதா. அவங்க பிளான் பண்ணபடியே அந்த ஐஸ் பாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த சாவிய எடுத்து அந்த டோர்ல போட்டு ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா டோர் ஓப்பன் ஆகல. என்ன இந்த டோர் ஓப்பன் ஆகலன்னு கத்துறாங்க கிடந்து. அந்த டைம்ல ஆப்போசிட்ல வேற ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. காய்ஸ் நம்ம அந்த டோர் வழியா தான் எஸ்கேப் ஆகணும். இப்போ அந்த டோர் பக்கம் எல்லாரும் ஓடி போறாங்க. அப்படி அந்த ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த சர்ஃபேஸ்ல டப்பு டப்புன்னு உடைஞ்சு உள்ள போகுது. இப்போ அந்த சர்ஃபேஸ் மொத்தமா உடைஞ்சு உள்ள போறதுக்குள்ள இவங்க 5 பேரும் அந்த டோர் வழியா எஸ்கேப் ஆகி அடுத்த ரூம்குள்ள போயிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா அடுத்த ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. அந்த ரூம் மொத்தமா தலைகீழ இருக்குது. அதாவது ஃபேன்லாம் கீழ பாக்குல நிக்குது. டேபிள்லாம் மேல தொங்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்பதான் மேல ஒரு டோர் இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அதுக்கு கைப்பிடி இல்ல. சரி அந்த டோரோட ஹேண்டில தான் தேடணும்னு எல்லாரும் தேடுறாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆக ஆக அவங்க நின்னுகிட்டு இருந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா கலண்டு கீழ விழுது. அதாவது அவங்க நின்னுட்டு இருக்குது ரொம்ப ஹைட்டான இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளோர் மொத்தமா உடைஞ்சு எல்லாரும் கீழ போறதுக்குள்ள அடுத்த க்ளூவ கண்டுபிடிச்சாகணும். மேல ஒரு டேபிள தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க. அதுல 10 பால்ஸ் இருக்கு. ஆனா அதுல 8ஆம் நம்பர் பால் மட்டும் இல்ல. சரி அந்த 8ஆம் நம்பர் பால தேடணும்னு எல்லாரும் தேடுறாங்க. எல்லாரும் அந்த ரூமோட செவுத்த ஒட்டுனாப்ல நிக்கிறாங்க. எதுக்காகனா கீழ இருக்கிற ஃப்ளோர் எப்ப வேணாலும் உடைஞ்சு விடும். சரி இதுலயே இருந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அப்படி அந்த டோர் பக்கத்துல போனா வேற ஏதாட்டு க்ளூ கிடைக்குமா அப்படிங்கறதுக்காக அமாண்டா கீழ இருந்து மேல ஏறி போயிருதா. அப்படி கீழ இருந்து மேல போற வழியில ஒரு லாக்கர் இருக்கிறத பாக்குறா. அதுக்கு 4 லெட்டர் பாஸ்வேர்டு போடணும். ஆனா அந்த லாக்கர் தலைகீழ இருக்குது. அமாண்டா அந்த லாக்கர்ல நிறைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ட்ரை பண்றா. ஆனா எல்லாத்துக்குமே ராங் பாஸ்வேர்டுன்னு வந்துருது. அந்த டைம்ல டேவிஸ் அங்க இருக்கிற ஒரு பெரிய பசில் பாக்குறா. அதுல சில பல புக்ஸ் எல்லாம் வச்சு பசில் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இத ஆர்டர் பண்ணா இதுல ஏதாட்டு க்ளூ கிடைக்குமான்னு டேவிஸ் அத ட்ரை பண்ணிட்டு இருக்கா. டேவிஸ் அந்த பசில தப்பா சால்வ் பண்ணியும் ஜேசன் கால் கீழ இருந்த ஃப்ளோர் உடைஞ்சு விழுந்துருது. ஆனா அவன் செவுத்த பிடிச்சிட்டு இருந்ததுனால அவன் கீழ விழாம தப்பிச்சிருதான். டேவிஸ் மறுபடியும் அந்த பசில தப்பா சால்வ் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு ஃப்ளோரா கீழ உடைஞ்சு விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்க நிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. அப்ப டேவிஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த ரூமே தலைகீழ தான் இருக்கு. அப்ப அந்த லாக்கருக்கு உண்டான பாஸ்வேர்டும் தலைகீழ தான் இருக்கும். அமாண்டாவும் அந்த பூல் கேம்ல இருக்கிற பால்ஸ மிஸ் ஆன நம்பர் எல்லாத்தையும் தலைகீழ என்டர் பண்றா. லாக்கர் ஓபன் ஆயிருது. அந்த லாக்கர் உள்ளக்க தான் அந்த டோரோட ஹேண்டிலும் இருக்குது. மீதி இருக்கிற 4 பேரும் கீழ இருந்து மேல அந்த டோருக்கு ஏறி போயிருந்தாங்க. இப்ப அமாண்டா நிக்கிறதுக்கும் அந்த டோர் இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அமாண்டா ஒன்னும் சாதாரண பர்சன் கிடையாது. அவ ஒரு சோல்ஜர். மேல தலைகீழ தொங்கிட்டு இருக்க அந்த பூல் கேம் டேபிள பிடிச்சு தொங்கிக்கிட்டே இந்த டோர் பக்கம் அவ வந்துகிட்டு இருக்கா. அந்த டேபிள பிடிச்சு தலைகீழ தொங்கிட்டு வர மோஸ்ட்ல அவ கிட்ட இருந்த அந்த டோர் ஹேண்டில் கீழ விழுந்துருது. இப்போ இவங்க எல்லாரும் வெளியே போகணும்னா அந்த ஹேண்டில் இருந்தாதான் அந்த டோரை திறந்து வெளியே போக முடியும். அமாண்டா ரிஸ்க் எடுத்து அந்த ஃப்ளோர்ல குதிச்சு அந்த ஹேண்டில் எடுத்துருதா. கொஞ்ச நேரத்துல அமாண்டா இருந்த அந்த கடைசி ஃப்ளோரும் உடைஞ்சு விழ ஆரம்பிக்குது. அமாண்டாட்ட இருந்த அந்த ஹேண்டில மேல இருக்கிற அந்த 4 பேர்த்த தூக்கி எறிஞ்சிருதா. அந்த ஃப்ளோர் உடைஞ்சு விழுற டைம்ல மேல தொங்கிட்டு இருந்த ஒரு டெலிபோன் வயரை பிடிச்சு அமாண்டா தொங்கிக்கிறா. மேல இருக்கிற 4 பேரும் அமாண்டாவை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்டே வர முடியல. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. காய்ஸ் நீங்க எப்படியாவது தப்பிச்சு வெளியே போயிருங்க. நான் பாத்துக்கிறேன்னு அமாண்டா மேல இருந்து அப்படி கீழே விழுந்துருதா. இப்ப சொல்ல போனா 2 பேர் செத்துட்டாங்க. 4 பேர் இந்த ரூம்ல எஸ்கேப் ஆகி அடுத்த ரூம்குள்ள போறாங்க. இப்ப அடுத்த ரூம்ல போய் பார்க்கும் போதுல இவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஷாக். அதாவது இவங்க 6 பேத்தோட பெட்ரூம் எப்படி இருக்குமோ அச்சு அசலா அதே மாதிரியா பெட்ரூம் இந்த ரூம்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் டேவிஸ்க்கு ஒண்ணு புரிய வருது. இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட ரூம்ல இருக்கிற பெட்லயும் ஒவ்வொரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல்ல ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இருக்குது. அமாண்டா ஒரு வார்ல பாம் பிளாஸ்ட் அப்போ எல்லாருமே செத்துருக்காங்க. இவ மட்டும் பிழைச்சிருக்கா. அடுத்து டேவிஸ்ங்கிற பொண்ணு அவ அம்மா கூட ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும் போதுல ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஃபிளைட்ல போன எல்லாருமே செத்துருக்காங்க. இந்த டேவிஸ் பொண்ணு மட்டும் தான் உயிர் பிழைச்சிருக்கா. அடுத்து அந்த ஜேசன்ங்கிற பிசினஸ் மேன் அவனும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு போட் எடுத்து கடலுக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சில பல காரணங்களால போட்டு தலைகீழ கவுந்திருக்கு. அங்க இருந்த ரொம்ப குளிர்னால ஹைப்போதெர்மியாவால மைண்ட் கொலாப்ஸ் ஆகி ஜேசனே கொல்ல போயிருக்கான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால அங்க இருந்த ஒரே ஒரு கோட்டை மாட்டிட்டு அவன் நடுக்கடல்ல குதிச்சு சூசைட் பண்ணி இருக்கிறான். கவுந்து கிடக்கிற போட்ல தனியா ஜேசன் எப்படியோ உயிர் படைச்சு வந்திருக்கான். அடுத்து பென்னுங்கிறவன் இவன் ஒரு புது கார் வாங்கியிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டு ஒரு ட்ரிப் போகும் போதுல இவன் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டியிருக்கான். அப்போ கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டதுல அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவன் கூட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் செத்துருக்காங்க. ஆனா இவன் மட்டும் பிழைச்சிருக்கான். மைக் ஒரு சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுல திடீர்னு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமா அவன் கூட வேலை பார்த்துட்டு இருந்த தம்பியே செத்து போயிட்டான். அது மட்டும் இல்லாம கூட வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே செத்துருக்காங்க. ஆனா மைக் மட்டும் உயிர் பிழைச்சிருக்கான். அடுத்து டேனியோட ஃபைல பார்க்கும் போதுல ஒரு பாய்சனஸ் கேஸ்னால அவன் ஃபேமிலி மொத்தமா செத்து போயிருக்காங்க. ஆனா டேனி மட்டும் எப்படியோ உயிர் பிழைச்சிருக்கான். இதுல இருந்து டேவிஸ்க்கு என்ன புரியுதுன்னா இந்த 6 பேருமே ஏதோ ஒரு விதத்துல லக்கியஸ்ட் பர்சன்ஸ் தான். இந்த 6 பேத்துல போய் யார் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்கேப் ரூம்குள்ளே இவங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு டேவிஸ்க்கு புரிய வருது. இப்போ அந்த ரூம்ல இருக்கிற டிவி ஒன்று சடனா ஆன் ஆகுது. அதுல ஒரு டைமரும் ஓடிட்டு இருக்கு. அதுல பேலன்ஸ் 5 மினிட்ஸ் தாங்கிற மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. ஜேசன் சொல்றான் நமக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரமா அடுத்த க்ளூவை கண்டுபிடிங்க. அப்படின்னா தான் நம்ம வெளியே போக முடியும். பதிலுக்கு
டேவிஸ் காய்ஸ் இது எல்லாமே டெஸ்ட் தான் பண்றாங்க. நம்மள யார் லக்கியஸ்ட் பெர்சன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேமே அவங்க கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு மேல நம்ம கேமை கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்றா. ஆனா டேவிஸ் சொல்றத யாருமே கேட்கிற மாதிரி இல்ல. டேவிஸ் ரொம்ப கோவமாயி அங்க இருந்த சர்வைவல் கேமரா எல்லாத்தையுமே உடைக்கிறா. அடுத்த க்ளூவை தேட முயற்சில அவங்களுக்கு ஒரு 3 எக்ஸ்ரே கிடைக்குது. அந்த 3 எக்ஸ்ரேயும் எக்ஸ்ரே மிஷினை ஆன் பண்ணி வச்சு பாக்குறாங்க. அந்த 3 எக்ஸ்ரேலயும் 3 கை இருக்குது. அந்த 3 கையுமே வெவ்வேறு சிம்பிளை காமிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப அந்த கையில இருக்கிற சிம்பிளை வச்சுட்டு இசிஜி அப்படிங்கிற 3 வேர்டை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஜேசன் சொல்றான், அப்ப இந்த ரூம்ல இசிஜி மிஷின் எது இருக்கான்னு பார்க்கும் போச்சுல இசிஜி மிஷினும் இருக்குது. அப்ப ஜேசன் அதே ரூம்ல ஒரு பெரிய சிலிண்டர் நிறைய பாய்சனஸ் கேஸ் இருக்கிறத பாக்குறான். காய்ஸ் இந்த டைமர் ஓடி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்த க்ளூவை கண்டுபிடிக்கணும். இல்லனா இந்த சிலிண்டர்ல இருந்து பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆயிரும். நம்ம எல்லாருமே செத்துருவோம். சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு ஜேசன் சொல்றான். ஜேசன் இந்த மிஷின்ல நம்மளோட ஹார்ட் பீட்டை கனெக்ட் பண்ணுவோம். யாரோட ஹார்ட் பீட் அதிகமா இருக்கோ அப்போ இந்த ரூம்ல இருக்க டோர் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட ஹார்ட் பீட்டை என்டர் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் பென்னோட ஹார்ட் பீட்டை அந்த மிஷின்ல கனெக்ட் பண்றான். ஆனா பென்னுக்கு ரொம்பவே லோவா தான் இருக்குது. ஒரு 60 சம்திங் தான் இருக்கு. ஆனா அந்த மிஷின்ல ஃபெயில்டுன்னு வந்துருது. அடுத்து மைக்கோட ஹார்ட் பீட்டை கனெக்ட் பண்றாங்க. மைக்குக்கு 120 இருக்குது. ஆனாலும் ஃபெயில்டுன்னு வந்துருது. அப்படின்னா 140க்கு மேல இருந்தாதான் அந்த டோர் ஓபன் ஆகுங்கிறதுக்காக ஜேசன் மைக்கோட ஹார்ட்டுக்கு ஒரு ஷாக் கொடுக்குறான். ஆனா மைக்கால அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை தாங்கிக்கவே முடியல. ஒரு மாதிரி துடிச்சிட்டு கிடக்குறான். அந்த டைம்ல மைக்கோட ஹார்ட் பீட் 210க்கு மேல போகுது. இருந்தாலும் அந்த இகேஜி மிஷின்ல ஃபெயில்டுன்னு வந்துருது. சடனா அந்த எலக்ட்ரிக் ஷாக் தாங்க முடியாம மைக்கும் இறந்து போயிருது. அப்பதான் ஜேசன் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். ஹார்ட் பீட் அதிகமா இருக்கக்கூடாது. ஹார்ட் பீட் கம்மியா இருந்தாதான் இந்த இகேஜி மிஷின் ஓப்பன் ஆகுங்கிறதுக்காக அவனோட ஹார்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அவன் யோகா பண்ண ஆரம்பிக்குதான். அதாவது அவனோட ஹார்ட் பீட்டை ரொம்ப ஸ்லோவாக்குறான். ஹார்ட் பீட்டும் 90ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி 40 பக்கம் வரவும் அந்த இகேஜி மிஷின்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்லி இன்னொரு டோரும் ஓப்பன் ஆகுது. அந்த டோர் வழியா ஜேசனும் போயிட்டான். ஆனா டேவிஸ் மட்டும் அந்த ரூம்ல இருந்த எல்லா கேமராவும் இன்னும் உடைச்சிக்கிட்டே இருக்கிறா. பென் டேவிஸ்ட கேமரா உடைச்சது போதும் டோர் ஓப்பன் ஆயிட்டு உள்ள வான்னு சொல்றான். ஏன்னா அந்த டிவில ஓடிட்டு இருந்த டைமரும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அந்த டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிலிண்டர்ல இருக்கிற அந்த பாய்சனஸ் கேஸ் கொஞ்ச நேரத்துல இன்னும் ரிலீஸ் ஆயிரும். பென்னும் டேவிஸ் எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறான். ஆனா டேவிஸ் வர்ற மாதிரி தெரியல. பென் இப்ப அந்த டோர் வழியா எஸ்கேப் ஆயிட்டான். டேவிஸ் அந்த பாய்சனஸ் கேஸ்னால அங்கே அப்படியே செத்து போயிருதா. அடுத்த ரூம்குள்ள பென்னும் ஜேசனும் மட்டும் தான் போயிருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒரு மாதிரி டார்க்கா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குது. அப்போ பென் இன்னொரு விஷயமும் புரியுது. ஜேசன் தான் அவனோட ஃப்ரெண்ட் அந்த போட்ல ஒரு கோட்டுக்காக அவனை அந்த தண்ணிகளை முக்கி சாவடிச்சிருப்பான்னு. நீ உயிர் பிழைக்கிறதுக்காக உன் ஃப்ரெண்டே சாகடிச்சவன் தான் கேட்கவும் ஜேசன் பென்னோட கழுத்தை பிடிச்சிட்டு இங்க பாரு நான் உயிர் பிழைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரை வேணாலும் கொல்லுவேன்னு பென்னை ஜேசன் மிரட்டுறான். சரி இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு எப்படி தப்பிக்கலாம்னு தேடிட்டு இருக்கும் போதுல அதுல ஒரு லாக்கர் இருக்குது. அந்த லாக்கரை திறக்கும் போது உள்ள இருந்து ரெட் கலர்ல நிறைய வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்ததுமே ரெண்டு பேர்த்தோட விஷனும் வேற மாதிரி மாறிடுது. அதாவது ஒருத்தவங்களோட ஃபேஸ் இன்னொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி வளைஞ்சு குழஞ்சு நெளிஞ்சு தெரியுற மாதிரி தெரியுது அவங்களோட கண்ணுக்கு. இந்த பார்வையில இருந்து வெளியே வரணும்னா அந்த ரூம்ல ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதை தேடி அந்த இன்ஜெக்ஷனை யார் போட்டுக்கிறாங்களோ அவங்களோட பார்வை நார்மல் ஆயிரும். மீதி இருக்கிறவங்க செத்துருவாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. அவங்க கண் பார்வையே வேற மாதிரி தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பென்னுக்கு அந்த இன்ஜெக்ஷன் கிடைச்சிருது. ஜேசன் பென்ட்ட இருக்க அந்த இன்ஜெக்ஷனை சண்டை போட்டு புடுங்க ட்ரை பண்றான். ஆனா பென் ஜேசனை ஒரு பெரிய சேர்ல தள்ளி விடவும் ஜேசன் தலையில பயங்கரமா அடிபட்டு ஜேசன் அந்த இடத்துல செத்துருதான். இப்போ பென்னும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அடுத்த ரூம்குள்ள எஸ்கேப் ஆகி போயிருதான். அடுத்த ரூம் தான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. பென் இந்த ரூமுக்குள்ள போனதுமே அந்த ரூம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகிட்டே வருது. பென்னும் அந்த ரூம்ல கிடைச்ச க்ளூலாம் வச்சு அந்த டோர்ல இருக்கிற பசில சால்வ் பண்றான். ஆனா அது முடியவே இல்லை. அந்த ரூமும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது. பென் அந்த ரூம்ல கிடைக்கிற க்ளூவை வச்சு அந்த ரூமோட கேம்ப் ஃபயர் போர்ஷன் உள்ள மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ரூம் ஃபுல்லா சுருங்கிடுது. பென்னும் எப்படி அந்த கேம்ப் ஃபயர் போர்ஷன் வழியா தப்பிச்சு அடுத்த ரூம்குள்ளேயும் போயிருதான். அந்த டைம்ல இப்ப அந்த பாய்சனஸ் கேஸ் இருக்கிற ரூம்ல செத்து கிடக்கிற டேவிஸையும் பென்னையும் கிளீன் பண்றதுக்காக இந்த கேமை கண்டுபிடிச்சவங்களோட ஆளுங்க வராங்க. அந்த டைம்ல வந்த ஆளுங்க அந்த ரூம்ல ஆக்சிஜன் மாஸ்க் தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த மாஸ்க் எப்படிடா தொங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். டேவிஸ் தான் அந்த ஆக்சிஜன் மாஸ்கை யூஸ் பண்ணி அந்த பாய்சனஸ் கேஸ்ல இருந்து தப்பிச்சு பிளான் பண்ணி இப்போ மயக்கம் போட்ட மாதிரி இருந்து அந்த கேமர்ஸ் உள்ள வரவும் எழுந்துச்சு அந்த கம்பியை வச்சு அடிச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டிருக்கிறா. இப்போ இந்த ரூம்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு அந்த கேம் நடத்துறவங்களால தெரியாது. ஏன்னா அந்த ரூம்ல இருக்கிற எல்லா கேமராவையும் பிளான் பண்ணி டேவிஸ் உடைச்சிட்டா. அங்க இருந்த கன் எடுத்துட்டு இப்போ டேவிஸும் அடுத்த ரூமுக்கு போயிருதா. அந்த டைம்ல பென்னும் எல்லா லெவலையும் முடிச்சு ஃபைனல் ரூமுக்கு வந்துருதான். அங்க இந்த எஸ்கேப் ரூம் கேம் நடத்துறவன் வரான். எதுக்காக இந்த கேமை நாங்க கண்டக்ட் பண்றோம்னா மக்கள் ஆர்டினரியா வேலைக்கு போயிட்டு வரவனோட லைஃபை பாக்குறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு அடிதடின்னு இருக்கிற வயலண்டான பர்சனோட லைஃபை பாக்குறதான் விரும்புறாங்க.
இருக்காங்க. அதுக்காக தான் உங்களையுமே ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த எஸ்கேப் ரூம்குள்ள ஒரு கேம கண்டக்ட் பண்ணோம். இத மக்கள் லைவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் அடுத்தடுத்த லெவலுக்கு போவான்னு உங்க மேல பெட்டும் கட்டுவாங்க. அத வச்சு நாங்க காசும் சம்பாதிச்சுக்கிறோம். நான் கூட என்னோட பணத்த ஜேசன் மேல தான் கட்டினேன். ஆனா நீ ஜெயிச்சிட்ட. சரி நான் ஜெயிச்சிட்டேன்ல இப்ப வெளிய போகலாமா? எனக்கு சேர வேண்டிய பிரைஸ் அமௌண்ட்ட குடுங்கன்னு கேட்கிறான். அப்ப அந்த கேம் நடத்துறவன் ஆடு வளர்க்கறதுக்கு, அழகு பார்க்கறதுக்கு இல்ல, அறுக்கறதுக்கு தான்னு பென்னோட கழுத்துல ஒரு வயர போட்டு நெரிச்சு கொல்ல ட்ரை பண்றான். அந்த டைம்ல நல்ல வேளை டேவிஸ் கன்னோட வந்ததுனால அவன சுட்டு கொன்றுதா. பென்னும் டேவிஸும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. பென்னுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டேவிஸ் போலீஸ்ட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி கேம் நடந்துட்டு இருக்கு. நான் உங்கள கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் மக்களுக்கு விரோதமா நடந்துட்டு இருக்குன்னு போலீஸா டேவிஸ் அந்த இடத்துக்கு கூட்டு போய் காமிக்கிறா. ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த கேம் நடந்ததுக்கு எந்த அறிகுறியுமே இல்ல. மொத்த ரூமையும் பிளாஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டேவிஸும் போலீஸ்ட்ட எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றா. ஆனா போலீஸ்காரங்க யாருமே நம்பல. ஒரு 6 மாசம் கழிச்சு பென்னும் டேவிஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் எந்த ப்ராப்ளமே இல்ல. நார்மலா தான் இருந்துக்கிறாங்க. அப்போ டேவிஸ் ஒரு ஃபைல் எடுத்து பென்ட்ட காமிக்கிறா. அந்த ஃபைல்ல சில பல நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அந்த நியூஸ் பேப்பர்ல அமாண்டா ஒரு மலை ஏறும் போதுல மலையில இருந்து கீழ விழுந்து இறந்துட்டாளாம். டேனிங்கிறவரு குளிச்சிட்டு இருக்கும் போதுல ஏரியில மூழ்கி செத்துட்டாராம். ஜேசன் பைக்க ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கும் போதுல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானாம். மைக் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுல ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டான்னு. இது எல்லாமே ஃபேக் நியூஸ். அது இல்லாம இந்த கேமை கண்டக்ட் பண்றவன் வேற ஒருத்தன். அவன் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம 2 பேத்துக்குமே ஃபிளைட் டிக்கெட் போட்டிருக்கோம். இப்ப அவனை தேடி நம்ம போகலாம் சொல்லவும் பென்னும் சரி ஓகே நம்ம 2 பேரும் போகலாம்னு ஒத்துக்கிறான். அந்த டைம்ல ஒரு ஃபிளைட்ல நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபிளைட்டும் கிராஷ் ஆகுற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த ஃபிளைட்டும் வேகமா போய் ஒரு மலையில மோத போகுது. வெளியே காமிக்கிறாங்க இது ஒரு உண்மையான ஃபிளைட்டே கிடையாது. இவங்க நடத்த போற அடுத்த கேம் பிளானுக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க. இந்த கேமை நடத்துறவன யாருமே பார்த்தது இல்ல. அப்போ ஒரு வீடியோ கால்ல முகத்தெல்லாம் மறைச்சிட்டு கேம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அடுத்த லெவல் எப்படி இருக்கும், எத்தனை பேர் தப்பிப்பாங்கன்னு கேட்கறான். டேவிஸும் பென்னும் நம்மளை தேடி தான் ஃபிளைட்ல வர போறாங்க அப்படின்னு அந்த மானிட்டர்ல அந்த கேமை கண்டுபிடிச்சவன் சொல்றான். இப்போ அவங்க வரப்போற ஃபிளைட்ல அடுத்த லெவல் ஆஃப் கேமிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு தான் இந்த ஃபிளைட் சிமுலேஷனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது ஃபிளைட்ல வரப்போற பென்னுக்கும் டேவிஸ்க்கும் தெரியவே தெரியாது. சோ மக்களே அடுத்து என்ன நடக்க போறங்கிறத பார்ட் 2ல தான் சொல்ல போறாங்க. அதையும் உங்களுக்கு சூப்பரா சொல்றேன். சோ மூவில பஸ் இந்த படம் ஒரு வழியா எண்டுக்கு வந்துருச்சு. உங்களை போட்டு ரொம்ப குழப்பி இருக்க மாட்டேன் நான் ரொம்பவே நம்புறேன். சோ மூவில இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவி ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும்னா நம்ம சேனலோட கனெக்ஷன்ல இருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நான் உங்களில் ஒருவன். நான் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய் பாய்.